Okay, இப்போ Article 2 definitions. For the purpose of these rules. Okay, advising bank. Advising bank means the bank that advises the credit at the request of the issuing bank. ஸோ இஷ்யூயிங் பேங்க்கால் ரெக்வஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பேங்க் தான் அட்வைசிங் பேங்க்காக வர முடியும். ஸோ எந்த பேங்க்குமே திடீர்னு வந்து நான் தான் அட்வைசிங் பேங்க்குன்னு சொல்லி எல்சி எடுத்து அட்வைஸ் பண்ண முடியாது பெனிஃபிஷரிக்கு. ஸோ அந்த எல்சியில் மென்ஷன் ஆகிருக்கணும் எந்த பேங்க் அட்வைசிங் பேங்க்குன்னு சொல்லி அது இஷ்யூயிங் பேங்க் ரெக்வஸ்ட் பண்ணப்படுற ஒரு பேங்க்காக இருக்கணும். ஓகே, அப்ளிகண்ட் மீன்ஸ் த பார்ட்டி ஆன் ஹூஸ் ரெக்வஸ்ட் த கிரெடிட் இஸ் இஷ்யூட். அப்ளிகண்ட் அப்படின்னா அது ஒரு தனி அப்ளிகண்ட்டாகவும் இருக்கலாம், ஈவன் இஷ்யூயிங் பேங்க்கே வந்து ஒரு அப்ளிகண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் ஜென்ரலாக அப்ளிகண்ட் அப்படின்ற மீனிங் இருக்குது இதில். அப்ளிகண்ட்னா யாருக்காக இந்த எல்சி இஷ்யூ பண்ணப்படுதோ அவங்க தான் அப்ளிகண்ட். ஓகே, பேங்கிங் டே means a day on which a bank is regularly open at the place at which an act subject to these rules is to be performed. ஓகே, பேங்கிங் டே அப்படின்னா இப்போ மண்டே டு ஃப்ரைடே அதுதான் பேங்கிங் டே அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டே அன்றைக்கி பர்டிகுலராக ட்ரேட் ஃபங்க்ஷன் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கலாம் அந்த பேங்க்கில். ஸோ அன்றைக்கி அது பேங்கிங் டே கிடையாது. ஈவன் அதர் பேங்கிங் இது செக்டர்ஸ்லாம் ஒர்க் ஆனால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் சிடிடி, கேஒய்சி, ஸோ அந்த மாதிரி டீம்ஸ்லாம் ஒர்க் ஆனால் கூட ட்ரேட் அன்றைக்கி ஓப்பன் பண்ணல அப்படின்னா அது பேங்கிங் டே கிடையாது. ஸோ ட்ரேட் எங்கெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்கோ அன்றைக்கி பேங்க் ஓப்பன் ஆகிருந்தால் மட்டும்தான் அது பேங்கிங் டே. ஓகே, ஸோ பெனிஃபிஷரி மீன்ஸ் த பார்ட்டி இன் ஹூஸ் ஃபேவர் ஆஃப் த கிரெடிட் இஸ் இஷ்யூ. ஸோ பெனிஃபிஷரி அப்படின்ற ஒருத்தர் இருந்தால் மட்டுமே தான் இந்த எல்சியை இஷ்யூ பண்ண முடியும். ஏன்னா யார் அல்டிமேட்டாக இந்த எல்சியால் பெனிஃபிட் ஆக போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு பேர் தான் பெனிஃபிஷரி. ஓகே, கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன் மீன்ஸ் எ ப்ரெசன்டேஷன் தட் is in accordance with the terms and conditions of the credit, applicable provision of these rules and international standard banking practice. ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷன், இப்போ எக்ஸாம்பிள் பெனிஃபிஷரி வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறான், யார்கிட்ட கன்ஃபார்ம் பேங்க்கிட்டேயோ இல்லை இஷ்யூயிங் பேங்க்கிட்டேயோ டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷனை கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இஷ்யூயிங் பேங்க் எப்போ டிட்டர்மைன் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் அப்படின்ற மீனிங் என்னென்னா ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஆஸ் மென்ஷன்ட் இன் தி எல்சி, எல்லாமே பக்காவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி ப்ரெசென்ட் ஆனால் தான் அது கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ அப்போது அது எப்படி டிசைட் பண்ணுவான் அப்படின்னா அந்த எல்சியோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த எல்சியில் என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸ்க்கு சப்ஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் பெனிஃபிஷரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, தேர்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ், அதாவது ஐஎஸ்பிபின்னு சொல்கிற ரூல்ஸும் இதோட அப்ளிகபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சியில் சப்ஜெக்ட் டு UCP600 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐஎஸ்பிபி அப்ளிகபிள் ஆகாதுன்னு கிடையாது. UCP600 அப்படின்னு சொல்லிட்டாலே அல்லது சப்ஜெக்ட் டு யூசிபின்னு எல்சியில் சொல்லிட்டாலே ஐஎஸ்பிபி வந்து சைலண்ட் பார்ட்னர் தான், சைலண்ட்டாகவே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூசிபி படி டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறான் அப்படின்னா அது ஐஎஸ்பிபி வழியாகவும் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் a definite undertaking of confirming bank in addition to that of the issuing bank to honor or negotiate a complaint presentation. ஓகே, கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா இஷ்யூயிங் பேங்க் தவிர கன்ஃபார்மிங் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் வந்து எல்சியில் இன்வால்வ் ஆகும். எப்போது பெனிஃபிஷரி ரெக்வஸ்ட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் பெனிஃபிஷரி வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கலாம், இஷ்யூயிங் பேங்க் அப்ளிகண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் தான் மெயினாக இஷ்யூயிங் பேங்க் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்ளிகண்ட் கண்ட்ரி மேலேயோ அல்லது இஷ்யூயிங் பேங்க் மேலேயோ பெனிஃபிஷரிக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பிலீஃப் இல்லை அப்படின்றப்போ பெனிஃபிஷரி என்ன சொல்லுவான், எனக்கு உங்கள் பேங்க் வழியாக வேணாம், என்னுடைய கன்ஃபார்மிங் பேங்க் வழியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ கன்ஃபார்மிங் பேங்க்னு வந்து வரும்போது அவனுடைய ஒர்க் என்னென்னா சேம் லைக் இஷ்யூயிங் பேங்க் அப்ளிகண்ட் கிட்ட என்ன பண்ணணுமோ டாக்குமெண்ட்ஸ் வாங்கி செக் பண்ணி எல்லாம் இஷ்யூன்ஸ் பண்ணி திரும்ப டாக்குமெண்ட் வந்தால் செக் பண்ணி எல்லாம் பண்ணணுமோ அதே மாதிரி கன்ஃபார்மிங் பேங்க்கும் அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ண கன்ஃபார்மிங் பேங்க் இன் அடிஷன் டு த இஷ்யூயிங் பேங்க் அப்படின்னா இஷ்யூயிங் பேங்க்குடைய மிரர் தான் கன்ஃபார்மிங் பேங்க். ஸோ கன்ஃபார்மிங் பேங்க்கோட டியூட்டி என்னென்னா ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன் வந்தால் அது ஹானரோ அல்லது நெகோஷியேட்டோ கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் கன்ஃபர்மேஷனோட மீனிங். ஓகே, கன்ஃபார்மிங் பேங்க் மீன்ஸ் தட் the bank adds its confirmation to the credit upon issuing bank's authorization or request. ஓகே, advising bank மாதிரி தான் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபார்மிங் பேங்க் அப்படின்னா யாருனாலும் கன்ஃபார்மிங் பேங்க் ஆகிட முடியாது ஒரு எல்சியில். இஷ்யூயிங் பேங்க்கால் ஆத்தரைசேஷனோ அல்லது இஷ்யூயிங் பேங்க்குடைய ரெக்வஸ்ட்டோ அந்த எல்சியில் இருக்கணும். அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா எந்த பேங்க்குமே கன்ஃபார்ம் பேங்க் ஆக முடியாது. ஓகே, கிரெடிட்னா எல்சி. Okay, which means any arrangement however named or described that is irrevocable and thereby constitute a definite undertaking of issuing bank to honor a complaint presentation. Okay, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்ளிகண்ட் ஃபில்அப் பண்ணி இஷ்யூயிங் பேங்க் கிட்ட எடுத்துகிட்டு வரான், எல்சி இஷ்யூன்ஸ் அப்ளிகேஷனை. ஸோ இஷ்யூயிங் பேங்க் அதை செக் பண்ணிவிட்டு ஒரு MT700 இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எல்சி என்ன டைட்டிலில் வேணால் இருக்கலாம்,
எந்த டைட்டில் அதாவது ஹவவர் நேம்ட் ஆர் டிஸ்கிரைப்ட், ஓகேவா? அப்படி இருந்தும் இஷ்யூயிங் பேங்க் வந்து ஒரு எக்ஸாம்பிள் MT700 அவங்ககிட்டேருந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இஷ்யூ பண்ணிட்டான். அது அட்வைசிங் பேங்க் வழியாக கன்ஃபர்மிங் பேங்க்கோ ட்ரான்ஸ்ஃபரிங் பேங்க்கோ இல்லை பெனிஃபிஷியரி ரீச் ஆகிடுச்சு. பெனிஃபிஷியரி ரீச் ஆகலைனாலும் இஷ்யூயிங் பேங்க் கவுண்டர்லேருந்து அந்த எல்சி 700 வெளியே போயிடுச்சு, அந்த அப்ளிகேஷன் 700 கன்வெர்ட் ஆகி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து இஷ்யூயிங் பேங்க்குக்கு கண்டிப்பான முறையில் அந்த எல்சியை அந்த எல்சி வழியாக எந்த பேமெண்ட் வந்தாலும் அவன் அண்டர்டேக் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் எல்சியோடைய பவர். ஒரு எக்ஸாம்பிள் இஷ்யூயிங் பேங்க் வந்து தெரியாமல் ஒரு 700 இஷ்யூ பண்ணிட்டா தப்பா, ஸோ இஷ்யூ பண்ணிவிட்டு இல்லை நான் தப்பாக இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது. ஓகே, ஹானர் மீன்ஸ், ஓகே, ஹானர் அப்படின்னா ஜென்ரல் மீனிங் என்னென்னா ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதைன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹானர் அப்படின்னா அந்த எல்சியில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்க்கு என்ன ஹானர் பண்ண போகிறாங்க, இஷ்யூயிங் பேங்க்கோ அல்லது கன்ஃபர்மிங் பேங்க்கோ யாரோ என்ன ஹானர் பண்ண போகிறாங்க, அதுதான் மீனிங் ஹானர். ஸோ டு பே அட் சைட் இஃப் த கிரெடிட் இஸ் அவைலபிள் பை சைட் பேமெண்ட். ஓகே, கிரெடிட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். என்ன மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா அவைலபிள் வித் அப்படின்னு ஒரு ஃபீல்டு ஃபில் ஆகிருக்கும். அதே போல் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஃபீல்டும் ஃபில் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபீல்டில் 4 ஃபில் ஆகிருக்கும். ஒன்று வந்து சைட்டு, ஒன்று டெஃபர்ட் பேமெண்ட், ஒன்று அக்செப்டன்ஸ், இன்னொன்று நெகோஷியேஷன். ஸோ சைட் அப்படின்னா இமீடியட்டாக டாக்குமெண்ட் கையில் கொடுக்கும்போதே, இஷ்யூயிங் பேங்க் அப்ளிகண்ட் கிட்ட கொடுக்கும்போதே அப்ளிகண்ட் இமீடியட்டாக பே பண்ணுறது தான் சைட்டு. ஓகே, டு இன்கர் டெஃபர்ட் பேமெண்ட். ஓகே, டெஃபர்ட் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா அவன் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுப்பான், நான் வந்து ஒரு மெச்சூரிட்டி செட் பண்ணுறேன், அந்த மெச்சூரிட்டி டேட் அன்றைக்கி நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு டிராஃப்ட் ஒன்று இஷ்யூயிங் பேங்க்கு அப்ளிகண்ட் ஃபில் பண்ணி தருவான். அதில் சைன் பண்ணி என்ன சொல்லுவான்னா இந்த டேக்கு நான் பே பண்ணுறேன், மெச்சூரிட்டி அன்றைக்கி பே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அக்செப்டன்ஸுக்கும் டெஃபர்ட் பேமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸில் டிராஃப்ட் இருக்கும், டெஃபர்ட் பேமெண்ட்டில் டிராஃப்ட் இருக்காது. அக்செப்டன்ஸ் மெத்தடில் டிராஃப்ட் மஸ்ட்டு, டெஃபர்ட் பேமெண்ட்டில் டிராஃப்ட்டு தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்தது இஷ்யூயிங் பேங்க் அப்படின்னா யார் அப்படின்னா மீன்ஸ் த பேங்க் தட் இஷ்யூஸ் அ கிரெடிட் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த அப்ளிகண்ட் ஆர் ஆன் இட்ஸ் ஓன் பிஹாஃப். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இஷ்யூயிங் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கு ஒரு அப்ளிகண்ட் கொண்டு வந்து எல்சி கொடுத்து அதை இஷ்யூ பண்ணப்படுற ஒரு பேங்க்காகவும் இருக்கலாம், அல்லது அவனுக்கே ஏதாவது தேவைன்றப்போ வெளியே எல்சி இஷ்யூ பண்ணி பெனிஃபிஷரிக்கிட்ட வாங்குறதாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூயிங் பேங்க் வந்து ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கான், அதுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ்லாம் தேவை அப்படின்னா அப்போ இஷ்யூயிங் பேங்க்கே ஒரு அப்ளிகண்ட் தான். ஸோ அவனே எல்சி இஷ்யூ பண்ணி பெனிஃபிஷரி மூலிமா அந்த கூட்ஸ்லாம் வாங்கிப்பான். ஓகே, ஸோ நெகோஷியேஷன் இந்த கான்செப்டும் கொஞ்சம் மற்ற கான்செப்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, negotiation means the purchase by the nominated bank of drafts drawn on a bank other than the nominated bank under documents under a complying presentation by advancing or agreeing to advance funds to the beneficiary on or before the banking day on which the reimbursement is due to the nominated bank. ஓகே, ஸோ நெகோசியேஷன் அப்படின்ற கான்செப்டில் முக்கியமான பேங்க் யாருன்னா நாமினேட்டட் பேங்க். ஸோ நாமினேட்டட் பேங்க் ஒரு சுப்பீரியாரிட்டி லெவலில் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் இஷ்யூயிங் பேங்க், செகண்ட் கன்ஃபர்மிங் பேங்க், தேர்டு தான் நாமினேட்டட் பேங்க். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகோசியேஷனுக்கு நாமினேட்டட் பேங்க் கிட்ட ஒரு டிராஃப்ட் வருது பேமெண்ட்டுக்காக அப்படின்றப்போ அந்த டிராஃப்ட்டு யாருடைய நேமில் ட்ரா இருக்குன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகண்ட் சைன் பண்ணி கொடுக்கும்போது த டிராஃப்ட் இஷ்யூ டு இஷ்யூயிங் பேங்க் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா ஸோ நாமினேட்டட் பேங்க் நெகோஷியேட் பண்ணலாம். நெகோஷியேட்டுன்ற மீனிங் என்னென்னா ஃபியூச்சரில் இஷ்யூயிங் பேங்க்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு பெனிஃபிஷரிக்கு அமௌண்ட் கம்மியாக கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சியோட வேல்யூ 500 அப்படின்னா நாமினேட்டட் பேங்க் அந்த டிராஃப்ட் என்ன பண்ணுவான், இஷ்யூயிங் பேங்க்கிட்ட வந்து 60 days கழித்து கொடுத்துட்டு 500 வாங்கிப்பான். ஆனால் பெனிஃபிஷரிக்கு இமீடியட்டாக 450 கையில் கொடுத்துருவான். ஸோ அந்த 50 rupees நாமினேட்டட் பேங்க்குக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த நெகோஷியேஷனோட மீனிங் என்ன அப்படின்னா பேரம் பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாமினேட்டட் பேங்க் பெனிஃபிஷரிக்கிட்ட பேரம் பேசுவான். எப்போ அவனால் பேச முடியும் அப்படின்னா அந்த டிராஃப்ட்டு ஒன்று கன்ஃபர்மிங் பேங்க் மேலே ட்ரா இருக்கணும் அல்லது இஷ்யூயிங் பேங்க் மேலே ட்ரா இருக்கணும். ஸோ அப்ளிகன் சைன் பண்ணி கொடுக்குற டிராஃப்ட்டில் ஒன்று இஷ்யூயிங் பேங்க் இருக்கணும் அல்லது கன்ஃபர்மிங் பேங்க் இருக்கணும். அப்ளிகன் நாமினேட்டட் பேங்க் மேலேயே டிராஃப்ட்டை சைன் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னா அவனால் நெகோஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா பேரம் பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃப்ட் வந்து நாமினேட்டட் பேங்க் மேலே இருக்குன்னா ஃபியூச்சரில் அந்த டிராஃப்ட்டை எடுத்துகிட்டு நாமினேட்டட் பேங்க்கிட்டே போக முடியாது. அந்த டிராஃப்ட் யார் பேரில் இருக்கோ அவங்ககிட்ட தான் அவனால் ஃபியூச்சரில் போக முடியும். அதனால தான் மற்ற 2 பேங்க் மேலே ட்ரா இருந்தால் மட்டும்தான் நெகோஷியேஷன்ற கான்செப்டே வரும். இதுதான் சிம்பிள் நெகோஷியேஷன். ஓகே, இப்போது நாமினேட்டட் பேங்க் மீன்ஸ் த பேங்க் வித் விச் த கிரெடிட் இஸ் அவைலபிள் ஆர் எனி பேங்க் இன் த கேஸ் ஆஃப் த கிரெடிட் அவைலபிள் வித் எனி பேங்க்.
ஓகே, ஸோ இதை ஜென்ரலாக படித்தா புரியாது. பட் இதோட சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னா, நாமினேட்டட் பேங்க்னால் எந்த பேங்க்காக வேணால் இருக்கலாம் எல்சியில் நாமினேட்டட் பேங்க்கு. ஆனால் பெனிஃபிஷரி வந்து இந்த பேங்க்கு தான் எனக்கு வந்து நாமினேட்டட் பேங்க்காக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ளிகண்ட் அந்த அப்ளிகேஷனில் என்ன ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பான்னா, கிரெடிட் இஸ் அவைலபிள் வித் திஸ் பேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த கிரெடிட் வந்து எந்த பேங்க் கிட்ட அவைலபிள் அப்படின்றத பொறுத்து தான் அவன் நாமினேட்டட் பேங்க்கா இல்லை எந்த பேங்க்குன்னு டிசைட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் அவைலபிள் வித் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த கவுண்டரில் அந்த எல்சியை கொடுத்தா, அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா அவனுக்கு பேமெண்ட் பெனிஃபிஷரி கிடைக்குமோ அதுதான் அவைலபிள்னு அர்த்தம். ஸோ அவைலபிள் வித் அப்படின்ற ஃபீல்டில் கன்ஃபார்மிங் பேங்க், அவைலபிள் வித் அப்படின்ற ஃபீல்டில் இஷ்யூயிங் பேங்க் அல்லது அவைலபிள் வித்ன்ற ஃபீல்டில் நாமினேட்டட் பேங்க் கொடுத்துருந்தா அந்த கவுண்டரில் பெனிஃபிஷரி கொண்டு போய் டாக்குமெண்ட் கொடுத்தானா இமீடியட்டாக அவனுக்கு பேமெண்ட் கிடைக்குன்றது தான் மீனிங். அதுதான் அவைலபிலிட்டின்றது. ஸோ அந்த அவைலபிலிட்டி வந்து பெனிஃபிஷரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் தான் பெனிஃபிஷரி அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நாமினேட்டட் பேங்க் செலக்ட் பண்ணிடுவேன். நான் மற்ற பேங்க் கிட்ட போய் கேட்குறதுக்கு பதிலாக என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் நான் இங்கேயே கொடுத்து நான் அப்படியே பேமெண்ட் வாங்கிப்பேன். ஸோ அதுதான் அவைலபிள் வித்ன்ற ஃபீல்டு. அந்த அவைலபிள் வித்ன்ற ஃபீல்டு நாமினேட்டட் பேங்க் எந்த பேங்க் கிட்டே இருக்கோ அவன் நாமினேட்டட் பேங்க் அந்த டயத்தில் பெனிஃபிஷரியால் நாமினேட் பண்ணப்படுற பேங்க், அதுதான் மீனிங். ஸோ எல்சியில் நாமினேட்டட் பேங்க் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா, பெனிஃபிஷரியால் யார் நாமினேட் பண்ணுறாங்களோ அதை இஷ்யூயிங் பேங்க் வந்து நாமினேட் பண்ணால் அவன் தான் நாமினேட்டிங் பேங்க். ஓகே, ப்ரெசன்டேஷன் மீன்ஸ் எய்தர் த டெலிவரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். டெலிவரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் டு பேங்க் டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ பெனிஃபிஷரி சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் பேங்க்லேருந்து நாமினேட்டட் பேங்க், நாமினேட்டட்லேருந்து கன்ஃபார்மிங்லேருந்து இஷ்யூயிங் பேங்க், அப்படி டாக்குமெண்ட்ஸ் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அப்படி டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு பேங்க்கும் இன்னொரு பேங்க் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரெசன்டேஷன். அப்படி இல்லை டாக்குமெண்ட்ஸ் பெனிஃபிஷரி டேரெக்டாக இஷ்யூயிங் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணாலும் அதுவும் ப்ரெசன்டேஷன் தான். ஓகே, ஸோ ப்ரெசென்டர் மீன்ஸ் a beneficiary, bank or other party that makes the presentation. ஓகே, ப்ரெசன்டேஷன்றது டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது, ப்ரெசென்டர்ன்றது யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது தான். ஓகே.